ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாமில் இப்போ உங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 150 இருக்குது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 150 ரேஞ்சில் எப்படி சார் இருக்கும் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நிறையா கேட்டிருக்கிறீங்க. அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 நீங்கள் வந்து 145 இருக்கலாம், 140 இருக்கலாம், 50 இருக்கலாம், அல்லது 55 கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா. சரி ரைட்டு, நீங்கள் எது வேணாலும் இருந்துட்டு போங்க. இப்போ இந்த 150 மார்க்கு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மார்க் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரேங்க் எப்படி இருக்கும், உங்களுடைய கம்யூனல் ரேங்க். இப்போ நீங்கள் பிசியாக இருந்தால் பிசி கம்யூனல் ரேங்க், எம்பிசியாக இருந்தால் எம்பிசி கம்யூனல் ரேங்க், எஸ்சியாக இருந்தால் எஸ்சி கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா. இது எப்படி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தால் டைப்பிஸ்ட்டில் உங்கள் ரேங்க் எப்படி இருக்கும். ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டில் உங்கள் ஓவரால் ரேங்க் எப்படி இருக்கும், கம்யூனல் ரேங்க் எப்படிங்க இருக்கும் அப்படிங்க 4 ரேங்க் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே. அதேபோல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அல்லது இந்த நேம் நீங்கள் டைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த நேம் நீங்கள் டைப் பண்ணி ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 டைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1616 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் குரூப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே இதில் போஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்கிட்ட டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் அதேமாதிரி நம்மளுடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டிஸ்கஷன் குரூப்பாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பு நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியலாக இருக்கும். அதனால் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுக்குறேன் குரூப் 4க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து தயவுசெய்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களுடைய மார்க்கு டைப்பிஸ்டா, ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்மா, இந்த ஒரு 3 கேள்வி தான், ஒரு 4 கேள்வி தான் கேட்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த கேள்வி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இது கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ப்ரிடிக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே போனாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்வி தான் நான் கேட்டிருப்பேன். ஓகேங்களா. இது வந்து நம்ம பாருங்கள் குரூப் 4 2025 கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ஷனு வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள் ஜெண்டர் கேட்டிருக்கிறேன், மார்க்ஸ் 200க்கு எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதேமாதிரி கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்கிறேன். அதேமாதிரி டைப்பிங் இருக்கா, ஸ்டெனோ இருக்குதா, இல்லை எதுவுமே இல்லையான்னு கேட்டிருக்கிறேன். பிஎஸ்டிஎம் அப்படியே சப்மிட் கொடுத்துடலாம். சும்மா ஜஸ்ட் 5 டீட்டெயில்ஸ் தான். ஓகே, டக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிடலாம். இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரைட்டா. குரூப் 4 2025 ஓகேவா. 2025 பற்றி பேசுகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 150 மார்க் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா. 150 மார்க் நான் 150 ஃபிக்ஸாக வைக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு மேலேயும் இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கலாம். ஓகேவா. 150 மார்க் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா. இப்போ 150 பிசி. ஓகேங்களா. 150ல் பிசி. ஓகேங்களா. முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர்னு வச்சுக்கோங்க. அது 3000 பேர் இருந்தாலும் ஓகே, அல்லது 1500 பேர் இருந்தாலும் ஓகே. நான் எஸ்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 பேர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா. 2000 பேர் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இந்த தடவை 150 அப்படிங்கிறது போன தடவை ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170க்கு பக்கமாக ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும். அதுக்கு மேலேயும் போகலாம், அது எதுவும் சொல்ல முடியாது. இருக்கட்டும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150ங்கிறது டோட்டலாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசியில் எத்தனை பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க. ஓகேங்களா. பிசியில் எத்தனை பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க. ஓகேங்களா. அப்போ ஓவரால் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 எடுத்த பிசி ஓவரால் ரேங்க். ஓகேங்களா. ஓவரால் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க, கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருப்பாங்க, டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா, டைப்பிஸ்ட் ரேங்க் எவ்வளோ இருப்பாங்க, அதேமாதிரி டைப்பிஸ்ட்டு கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருப்பாங்க. ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டு கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ. ஓகேவா. சரி ரைட்டு. இப்போ ஓவரால் ரேங்க் என்னென்னா 2000க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா. 150 எடுத்திருந்தால் பிசி வந்து ஒரு பிசி வந்து ஓவரால் ரேங்கில் என்னது 2000க்குள்ளே வந்துடுவாங்க. 1லேருந்து 2000க்குள்ளே வந்துடுவாங்க. கம்யூனல் ரேங்க் எவ்வளோன்னா 1000க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா. டைப்பிஸ்ட் ரேங்க் ஓவரால் ரேங்கில் எவ்வளோ வருவாங்கன்னா 500க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டில் எவ்வளோ வந்துடுவாங்க, 500க்குள்ளே வந்துடுவாங்க. அது டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்கில் என்ன வருவாங்கன்னா 250க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பாதி 50% இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா. நீங்கள் வேணால் வரும்போது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 2000 பேர் இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா. 2000 பேர் 150 ஓவரால் இருக்கும்போது ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி
ஓகேங்களா, எம்பிசி. ஓகே, இப்போ எம்பிசி இருக்கும்போது இப்போ 2000 பேர்த்தில் ஒரு எம்பிசி இருக்கும்போது அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஓகேங்களா, இந்த 2000ல் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருப்பாங்க? 700 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ அவங்க ஓவரால் ரேங்கு, கம்யூனல் ரேங்கு இதெல்லாம் எவ்வளோ வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, சரி ரைட்டு. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க்னது ஒரு 150 எடுத்த எம்பிசி 200 தான் ஓவரால் ரேங்க் 2000க்குள்ளே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு 35%. ஓகேங்களா, ஸோ இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது 35% வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்கில் வருவாங்க. ஓகேங்களா, கம்யூனல் ரேங்கில் வருவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னது டெஃபினெட்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் ஓவரால் அதாவது கம்யூனல் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரேங்கில் வருவாங்க. ஓகே, இதே மாதிரியே தான், இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா, சரி. டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்கில் 500 வருவாங்க. இப்போ டைப்பிஸ்ட்டு கம்யூனல் ரேங்கில் எவ்வளோ வருவாங்கன்னா அவங்க ஒரு 35% அப்படின்னா ஒரு 175 ரேங்க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஒரு 175 ரேங்க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து 150 எடுத்துருக்கிறாருன்னா, ஓகேங்களா, 150 ரேங்க் எடுத்துருக்கிறாருன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 to 12% கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. 10 to 12% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. அதாவது ஒரு 200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடுவாங்க. ஓகேங்களா, 200 பேர் வந்துடுவாங்க. அப்போ ஓவரால் ரேங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா 2000 ரேங்க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஓவரால் ரேங்கில் என்ன பண்ணிடுவாங்க 2000 ரேங்க்குள்ளே வந்துடுவாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகேங்களா, சரி ரைட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா, கம்யூனல் ரேங்க் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அதான் இதே தான் ஒரு 200. ஓகேங்களா, 200 ரேங்கு 200 ரேங்க்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ டைப்பிஸ்ட்டு. ஓகேவா, டைப்பிஸ்ட்டு அப்படிங்குள்ள 1/4 இதே தான் ஓவரால் 500க்குள்ளே வந்துடுவாங்க. இந்த ஓவரால் மட்டும் மாறவே மாறாது எல்லாத்துக்கும். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 500க்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ வந்து இந்த டைப்பிஸ்ட்டில் என்ன வருவாங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கும்போது 1/4 தான் வருவாங்க. ஓகேங்களா, 125 பேர் வருவாங்க. ஓகேங்களா, என்னது 125 பேர் வருவாங்க. ஓகேங்களா, டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்கில் எஸ்சி எவ்வளோ வருவாங்க 125 பேர் கன்ஃபார்மாக வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு எஸ்சிஏ எஸ்டி ஓகேவா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இந்த தடவை அவங்களுடைய டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கல. ஓகேவா, அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷனு பெரிய லெவலில் இருக்குது. ஓகேங்களா, நான் போடுறேன், நான் வெயிட் பண்ணுங்கள், நான் விரைவில் அதிகம் போடுறேன். டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம தயவுசெய்து இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம டெலகிராம் சேனலுக்குள்ளே வாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.